வியாபாரமும் இருக்கிறது. அதையும் தாண்டி அதற்குள்ளாக நாங்க ஆர்டியில் கொடுக்கிற ஏதோ ஒரு ஏழை குழந்தைக்கும் எட்டாக்கனியாக இருக்கிற கல்வியை நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நான் உங்கள் சகோதரன் நான் நன்கு அறிவேன். அந்த கண்ணீரை துடைக்க முடியாதா நான் காத்திருந்தேன். நான் நெஞ்சம் நிறைந்து சொல்கிறேன், இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு ரூபா நீங்க தர வேண்டாம். இன்னும் சில நாட்கள், இன்னும் சரியா சொல்லலாம் ஜூலை 1 மார்க் பண்ணிக்கங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கம்ப்ளீட்டா இது எல்லாமே இந்த என்ஓசியோ ரெனவலோ உங்களுக்கு தேவையான எல்லாமே 100% ஆன்லைனா மாற்றப்பட்டு மேட்டர் ஆஃப் கிளிக்ஸ்ல இது நடந்துரும். நடுவுல எந்த மனித தலையீடும் இருக்காது, எந்த அரசியல்வாதி தலையீடும் இருக்காது, எந்த கல்வி தரகர்களின் தலையீடும் இருக்காது. நான் வாங்கி தரேன் என்னைய பாத்துக்கன்னு சொன்னா யாரையும் நம்பாதீங்க. முடிந்த அளவுக்கு கொஞ்சமாவது ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அந்த ஏழை குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. உங்க ஸ்கூல்ல சேரட்டுமே. அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள், பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான், எங்கள் வீட்டு பிள்ளைகள் தான். அந்த ஒரு அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் அங்கே கொஞ்சம் வராங்கன்னா கொஞ்சம் அவர்களுக்காக அதை கன்சிடர் பண்ணுங்க. இது அமைச்சர்கள் உங்கள் சகோதரன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, தங்களிடம் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் முன்னேற வேண்டும் என நினைக்கிற தனியார் பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கிறது. அத்தனை சுலபம் இல்லை. வங்கியில் கடன் வாங்கி, தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி, நகைகளை அடமானம் வைத்து, நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு பல்வேறு விஷயங்களை சிரமமாக செய்து, போட்டிக்கு நடுவே போட்டி போட்டு கல்வியை தரமாக தருவதற்காக, தாமாக தருவதற்காக ஒரு நிறுவனம் கட்டி, அந்த பாடசாலையில், அந்த பள்ளிக்கூடத்தில், அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய பெற்றோர்களின் நம்பிக்கையை வாங்கி அந்த பிள்ளைகளை சேர்த்து சுமாராக படிக்கிற குழந்தையை கூட சூப்பராக படிக்கக்கூடிய குழந்தையாக உற்சாகம் கொடுத்து முன்னேற்றி, ஒரு நாள் அந்த குழந்தை 16, 17 வயதில் சிறகடித்து பறந்து கல்லூரிக்கு சென்று மேற்படிப்பு படித்து மேலை நாட்டிற்கே சென்று கை நிறைய சம்பாதித்து மீண்டும் கால்நடையா நடந்து வந்த ஒரு குழந்தை நீங்க நடத்துற அதே ஸ்கூலுக்கு கார்ல வந்து சீஃப் கெஸ்டா இறங்கி நின்று வணக்கம் சார் வணக்கம் சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதை விட பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் என்ன இருந்துட முடியும்? இது வெறும் லாப கணக்கு, அது மட்டுமல்ல, இது ஒரு பெரிய புண்ணிய கணக்கு. அப்படிப்பட்ட இந்த கல்வி சூழலில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ், இவர்களினுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும், ஒவ்வொரு வகையான பாதை இருக்கும். அதையெல்லாம் அவர்கள் வெற்றி அடைவதற்காக, அந்த மாணவர்களுக்காக ஒரு உந்து சக்தியாக, அவர்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூணாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு சங்கடங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. என்னதான் நீங்க அறப்பணி செஞ்சாலும் கல்வி பணி செஞ்சாலும் பொதுவா என்ன சொல்லுவாங்க? இவங்க கல்வி வியாபாரம் செய்வார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வியாபாரமும் இருக்கிறது. அதையும் தாண்டி அதற்குள்ளாக நாங்க ஆர்டியில் கொடுக்கிற ஏதோ ஒரு ஏழை குழந்தைக்கும் எட்டாக்கனியாக இருக்கிற கல்வியை நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நான் உங்கள் சகோதரன் நான் நன்கு அறிவேன். இப்படி ஒரு விழா, அரங்கம் நிறைய உங்களை போன்ற சான்றோர் பெருமக்கள், மேடைக்கு மேல் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் இப்படி நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ரெனவலோ என்ஓசியோ அந்த சர்டிபிகேட்ஸ் கொடுத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. பல ஆண்டு பசி இன்று தீர்ந்திருக்கிறது, கனவு பழித்திருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு ஒரு கனவு இருந்ததுன்னு. இதுதான் அந்த கனவு. செய்ய முடியாதுன்னு எதை சொல்றாங்களோ அதை செய்து காட்டுவது என்னுடைய கனவு. அன்பிற்குரியவர்களே, மனம் நெகிழ்ந்து சொல்கிறேன். கடுமையான வேலைப்பளுக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதையெல்லாம் மறந்து நான் ஓடோடி வந்திருக்கிற இந்த இடத்துக்கு ஏன் தெரியுமா? இது ஒரு கனவு. நான் நெஞ்சமெல்லாம் நிறைந்து நெகிழ்ந்து போய் சொல்கிறேன். இதுவரை எப்படி வேணா இருக்கட்டும், நான் உங்களை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. கடந்து வந்த பாதை கரடு முரடாக பல ஸ்கூல் ஓனர்ஸ் கிட்ட வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தினது உண்டு. சார் நாங்கள் கஷ்டப்பட்டு நடத்துகிறோம், ஆனால் ஒரு ரெனவலுக்கு எங்ககிட்ட இவ்வளோ கேட்டு மிரட்டினாங்க, ஒரு என்ஓசிக்கு இவ்வளோ கேட்டு மிரட்டினாங்க. என்ன சார் தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணோம்? நாங்கள் நல்லது பண்ணோம்னு நினச்சா ஏன் சார் காசு கேட்டு மிரட்டுறாங்க? அப்புறம் அந்த காசு எப்படி அவங்க வாங்குவாங்க? அது கடைசியில் குழந்தையின் தலையில தானே போய்விடும். அந்த கண்ணீரை துடைக்க முடியாதா நான் காத்திருந்தேன். நான் நெஞ்சம் நிறைந்து சொல்கிறேன், இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு ரூபா நீங்க தர வேண்டாம். எந்த அரசியல் கட்சிக்கும், எந்த அரசியல் பின்புலத்தோடு வந்தாலும்
யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. மிக முக்கியமா யாராவது வந்து எனக்கு மினிஸ்டர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அவனுக்கு என்னை தெரியவே தெரியாதுன்னு அர்த்தம். அவனை தூக்கி வெளில போ, கெட் அவுட்னு சொல்லுங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ரெனவலுக்கு என்ன மெரிட்டோ, இன்ஸ்பெக்ஷன் வரக்கூடிய அதிகாரிகள் சொல்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏபிசிடின்னு 4 சர்டிஃபிகேட், சானிட்டரி, சேஃப்டி, குழந்தையினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீங்க அதை மட்டும் பாருங்க. குழந்தை படிக்கிற வேலையை பார்க்கட்டும், நீங்க பாதுகாப்பு வேலையை பாருங்க. உங்களுக்கு தேவையான வேலையை எங்களுடைய கல்வி அமைச்சகம் செய்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த மேடையில் வைத்து சொல்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் சில நாட்கள், இன்னும் சரியா சொல்லலாம் ஜூலை 1 மார்க் பண்ணிக்கங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கம்ப்ளீட்டா இது எல்லாமே இந்த என்ஓசியோ ரெனவலோ உங்களுக்கு தேவையான எல்லாமே 100% ஆன்லைனா மாற்றப்பட்டு மேட்டர் ஆஃப் கிளிக்ஸ்ல இது நடந்துரும். நடுவுல எந்த மனித தலையீடும் இருக்காது, எந்த அரசியல்வாதி தலையீடும் இருக்காது, எந்த கல்வி தரகர்களின் தலையீடும் இருக்காது. நான் வாங்கி தரேன், என்னைய பாத்துக்கன்னு சொன்னா யாரையும் நம்பாதீங்க, நீங்க உங்களை நம்புங்க. இது ஒரு ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மொமெண்ட்டுங்க. இது நடத்த முடியாது, நடத்தவே விட மாட்டோம் நாங்க. ஆனா என்னால நடத்த முடியும் நம்பிக்கை இருந்தது. நடத்தி காட்டுவேன் நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? எனக்கு முன்னாடி நிக்கிறீங்க நீங்க மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி நிக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் என்ற மாமனிதர் என்ன பண்ணா அந்த லீக்கேஜ் க்ளோஸ் ஆகுமோ, என்ன பண்ணா இவங்க வந்து கவலைப்படாம இருப்பாங்களோ அதை பண்ணுங்க. எங்கேயும் லஞ்சம் லாவணியம் வேணாம். என்னங்க வாழ்க்கை, 4 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாதுங்க ஒரு மனுஷன். இவ்வளவு கமிஷன் வாங்கி லஞ்சம் லாவணி அதெல்லாம் என்ன பண்ண போறோம்? என் அன்பிற்குரியவர்களே, பதிலுக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். அமைச்சராக இல்லை, சகோதரனா அவனை கேட்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து, இப்போ உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாம் வந்துடும். அதுவும் நடுவில் எந்த ஹியூமன் இன்டர்வியூனும் கிடையாது. யாரும் உங்களை வந்து எந்த குடைச்சலும் தர மாட்டாங்க. எல்லாம் ஆன்லைன்லேயே வந்துடும். முடிந்த அளவுக்கு கொஞ்சமாவது ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அந்த ஏழை குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. உங்க ஸ்கூல்ல சேரட்டுமே. அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள், பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான், எங்கள் வீட்டு பிள்ளைகள் தான். அந்த ஒரு அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் அங்கே கொஞ்சம் வராங்கன்னா கொஞ்சம் அவர்களுக்காக அதை கன்சிடர் பண்ணுங்க. இது அமைச்சர்கள் உங்கள் சகோதரர் நான் கேட்குறேன், பண்ணுவீங்களா? மேலும் இது நான் சொன்னப்போ சில பேர் வருத்தப்பட்டாங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், பள்ளி கட்டணத்தை நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய பலகையிலையும் வெப்சைட்லையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்னும் அதிகமாகும். மீண்டும் நல்ல பள்ளிக்கூடத்தை நாடி பெற்றோர்களும் மாணவர்களும் வரத்தான் செய்வாங்க. எனவே கண்டிப்பாக நீங்கள் வாங்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக போடுங்க. 3வது ஒரு விஷயம் இருக்குது. பள்ளி நிர்வாகத்தில் பெற்றோர்களுக்கோ ஆசிரியர் பெருமக்களுக்கோ மாணவர்களுக்கோ ஏதோ ஒரு கிரீவன்ஸ் வருதுன்னு வைங்களேன், ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். சார் 10 பேர் சேர்ந்து ஒரு டூர் போனாலே அடிச்சுக்கிறோம் சார், ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஒன்றா தான் போவோம், திரும்பி வரும்போது 2 பேர் பேசிக்க மாட்டோம் தெரியுமா? அப்போ பல்லாயிரம் பேர் ஒன்றாக இருக்கிற ஒரு கல்வி வளாகத்தில் சில மனக்கசப்புகள் வரதான் செய்யும். எல்லாத்தையுமே நீங்க விதிப்படி ரூல்ஸ் படி அப்படின்னு அணுகாம கொஞ்சம் மனித நேயத்தோடு கருணையின்படி அணுகி அங்க வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தூய்மை தொழிலாளருக்கோ, ஒரு ஆயாமாக்கோ, அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆசிரியருக்கோ, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெற்றோருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க கிட்ட இன்னும் கனிவோடு பேசுங்க, மரியாதையோடு பேசுங்க. என்கிட்ட எல்லாம் இருந்தது. ஏதோ கையை ஊனி கரணம் போட்டு நானே மீடியாவில் உள்ள நுழைஞ்சு போராடி கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி யூடியூப்ல அதை பேசி இதை பேசி, உங்களில் எத்தனை ஸ்கூல்ஸ்க்கு நான் வந்து வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சது. அப்படியே பேசி பேசி ஒரு சின்ன ஸ்டேஜில் தொகுப்பாளர் இன்னைக்கு தமிழாசிரியர் அருமையாக பேசினாரு. அவரை மாதிரி அவர் பார்த்தப்ப எனக்கு வந்து என் ஞாபகம் வந்தது. எல்லா செயலும் பேசி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். எல்லாம் வந்தது, பணம் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அது எதுவுமே எனக்கு போதலை. எப்போ மாண்புமிகு முதல்வர் என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு தந்தாரோ அப்போ தான் மரியாதை வந்துச்சு. நடந்து போனால் 4 பேர் கையெடுத்து கும்பிட்றாங்க. ஒரு இடத்துக்கு போனால் அந்த குழந்தைங்க சொல்லுது, இவர் தான் எங்கள் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுது. என்னுடைய சமூக வலைதளத்தில் குழந்தைகள் மெசேஜ் அனுப்புகிறாங்க, சார் பிக் ப்ராப்ளம். நான் உடனே பார்க்குறேன், ஐயோ என்ன குழந்தைங்கன்னு பார்த்தா பிடி பீரியடை கட் பண்ணிட்டாங்க சார். டோன்ட் வரிப்பா, நான் சொல்கிறேன். அவங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்க்காக சொல்லியிருப்பாங்க, இனிமேல் பிடி பீரியட்லாம் கட் ஆகாது. அப்போ இந்த அன்பும் மரியாதையும் பாசமும் அவங்க வீட்டு மாமா கிட்ட சொல்ற மாதிரி, சித்தப்பட்ட சொல்ற மாதிரி அந்த குழந்தை எனக்கு சொல்லுதுன்னா அதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வந்து நாம கொடுக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம், மரியாதை, கனிவு, அதுதான் ரிட்டர்ன் பேக் ஆகுது. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும், அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க கிட்ட கனிவாக பேசுங்க. எல்லாத்தையுமே மாற்றிட்டோங்க. ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சா அரசு பள்ளிகளையே மாற்றிட்டோம். மேடை தோறும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறான் ராஜ்மோகன். எல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸும் சூப்பராக வந்துடுவாங்க. என்னுடைய டார்கெட் அவங்க கிடையாது. அங்கே ஒரு வீக்காக ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் ஸ்லோ லேர்னர்.
மெல்ல கற்கும் குழந்தை மட்டுமல்ல, தன் வேகத்தில் கற்கும் ஒரு குழந்தை இருந்தால் அது வேற யாரு கிடையாது, நான் தான். அது மினிஸ்டர்னு நினச்சிக்கங்க, அவரையும் இன்க்ளூசிவாக சேர்த்துக்கங்கன்னு சொல்லி கல்வியோடைய அப்ரோச்சே நாங்கள் மாற்றிருக்கிறோம். புதிய சிலபஸ் வந்துருச்சு. அடுத்தடுத்த வகுப்புகளுக்கெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? டெக்ஸ்ட் புக்கில் டெக்ஸ்ட்டை குறைச்சிட்டோங்க. வண்ண படங்களும் அலங்கார வார்த்தைகளும் பார் கோட்ஸ்லாம் கொடுத்துட்டோம். குழந்தை வீட்டுக்கு போய் ஜாலியாக ஸ்கேன் பண்ணால் காணொலி வரும், கேட்பொலி வரும், மகிழ்ச்சியாக இருப்பான். பை நிறைய புத்தகத்தை புதித்துவ சுமப்பது போல சுமந்து வந்த காலங்கள்லாம் மாறிடுச்சு. நீங்கள் மகிழ்ச்சியாக வரான். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், சம்மர் வெக்கேஷன்லாம் இப்போ வந்து இன்னும் 3 நாள் லீவ் கேட்குறாங்க, 1 வாரம் லீவ் கேட்குறாங்கல்ல. நீங்கள் ஸ்கூலை நடத்துகிற விதத்தில் அந்த குழந்தை சொல்லணும், தயவு செய்து ஸ்கூலை சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க, வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்பா அம்மா தொல்லத்தாங்களே, ஸ்கூலுக்கு சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், என் சாரை பார்க்கணும், மேமை பார்க்கணும். அப்படி ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை பில்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டெல்லாம் சொல்ல வேண்டாம், அது நீங்கள் போட்டி போட்டு பயங்கரமாக பண்ணுவீங்க. ஆனால் அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அன்பு வேண்டுகோள், அரசு பள்ளியில் டெட்டை கிளியர் பண்ணாமல் அவ்வளோ சீக்கிரம் ஆசிரியர் வந்துட முடியாது. உங்கள் சகோதரனாக கேட்குறேன், நீங்கள் இனிமேல் யாராவது ஆசிரியர் வேலைக்கு எடுத்தீங்கன்னா டெட்டு முடிச்சு லட்சக்கணக்கில் வெளில காத்திருக்கிறாங்க என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செய்து டெட்டு கிளியர் பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க என்பதையும் உரிமையோடு உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்க, அந்த டீச்சர் மெரிட்டில் வந்திருப்பாங்க, அந்த குழந்தைக்கு பணம் என்பது ஒரு சுமையாக அந்த பெற்றோருக்கு மாறி இருக்காது. அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக வரும், உங்கள் வகுப்புக்கு வரும்போது ஓடி வரும். அப்போ அந்த இடமே ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடமாக மாறிடும். மகிழ்ச்சியான மனநிலை வந்துருச்சுன்னா அடுத்த எக்ஸாமில் தானாக அந்த குழந்தை ஷைனாக ஆரம்பிக்கும். சுமாராக படிக்கிற குழந்தையை கூப்பிட்டு நீங்கள் ஏன் இப்படி மார்க் கம்மியாக வாங்கினா, உனக்கு எதுவுமே வராதா, நீ தத்தி, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குடா, சின்ன வயசுலேயே இந்த நல்லா எழுதான்னு கேட்டு பாருங்க, அடுத்த எக்ஸாமில் 2 மார்க் குழந்தை அதிகமாகும். உன்னுடைய மேத்து நல்லா இருக்கு, டக்கு டக்குன்னு மற்றவங்களோட வேகமாக நீ போடுறியே, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு, எழுதும்போது நல்லா எழுதுமா, ரீகால் பண்ணி எழுதுமா அப்படின்னு சொல்லி பாருங்க, அடுத்த எக்ஸாமில் ஒரு 4 மார்க் நல்லா வாங்கும். அப்போ அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சை கொண்டு வாங்க. அந்த குழந்தைகிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசி மன மகிழ்ச்சிக்குரிய இடமா மாற்றிட்டீங்கன்னா, நான் போகும் இடமெல்லாம் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு கலாமை இந்த தமிழ் மண் ஈன்றெடுத்தது. அரசு பள்ளியில் படித்து பல தனியார் பள்ளிகளுக்கு விருந்தினராக சென்று தமிழ்நாட்டினுடைய தவ குழந்தை அந்த அப்துல் கலாம்ன்ற ஒரு குழந்தை வந்து தேசத்துக்கு கொடுத்தோம். நான் சொன்னதையெல்லாம், உங்கள் சகோதரன் சொன்னதையெல்லாம் நீங்களும் செய்தார். அடுத்த அப்துல் கலாம் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்து கூட வரலாம், இதே மேடையில் வந்து பேசலாம் இல்லையா? எனவே அன்பிற்குரியவர்களே, இது பொன்னாள், இது நன்னாள். இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் பேசி உங்களுடைய மொமெண்ட்டை வீணடிக்க விரும்பல. மார்க் மை வேர்ட்ஸ், இனி பை மெரிட் தான். நீங்கள் எல்லா ரூல்ஸையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி கரெக்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அங்கே இருக்கிற சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் எந்த அரசியல்வாதிக்கும் எந்த அரசியல் தரகருக்கும் ₹1 கூட தராமலே உங்களுக்கு வேணுங்கிற உங்களுக்கு தேவையானது உங்கள் சான்றிதழ்கள் கைக்கு வரும். ஜூலை 1 முதல் அனைத்துமே ஆன்லைனில் மாற்றப்படுகிறது. எந்த மனிதர்களினுடைய தலையீடும் இல்லாமல் இருக்கும். நான் உங்களிடம் வேண்டுகோள் வைத்த விஷயங்களையும் நீங்கள் செவிமடுத்து அதை சாத்தியப்படுத்துங்கள். வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாடை, கல்வியில் சிறந்த தமிழ்நாடை, மற்ற மாநிலங்களை விட முன்னணியில் இருக்கிற தமிழ்நாட்டை, மற்ற நாடுகளை விட, தேசங்களை விட முன்னணியில் இருக்கிற கல்வியின் முதன்மை மாநிலமாக மாற்றுவோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சார்பில் கேட்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.